ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா. இந்த வீடியோவில் பசங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி வாங்குறேன் அப்படின்ற வீடியோ பார்த்துடலாம். ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸில் அவல் ஐட்டம்ஸ், எல்லா விதமான அரிசியில் இருக்க அவல், எண்ணெய், எண்ணெய் எல்லாமே ஆர்கானிக் தான். கருப்பட்டி, மூலிகை கருப்பட்டி, இந்த மாதிரி நிறைய பொருளெல்லாம் வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த பேஜில் வாங்கிக்கலாம். மேலே நம்பர் கொடுக்குற ஸ்க்ரீனில், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி ஹாய் சார் எனக்கு இந்த பொருள் வேணும் இருக்கான்னு கேட்டால் அவர் எல்லா ஆஃபர் நிறைய கொடுக்குறாரு. அந்த ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும், ஆர்கானிக் பொருளும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரேட்டெல்லாம் ஓகேனா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அவல் ஐட்டம் நான் ஸ்நாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் பசங்களுக்கு, அதை போய் பார்த்துடலாம். இதை டின்னருக்கு, மார்னிங் டிஃபனுக்கு, எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் எடுத்துக்கலாம், வயசான பெரியவங்கள்லேருந்து. இப்போ கம்பு அதெல்லாம் வாங்கினோம்னா நம்ம அதை புட்டு பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஈஸியாக இருக்கா? வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்துட்டு வரலாம். இந்த அவல் வந்து கோதுமை அவல், பக்கத்தில் நான் வச்சுருக்கிறது வந்து கம்பு அவல். இப்போதைக்கு இது ரெண்டும் அவைலபிளாக இருக்குது அப்படி சொன்னனால நான் இது வாங்கியிருக்கேன். கேழ்வரகு அவல் வந்து இன்னும் வரலை. கோதுமை அவல் வந்து நான் 3 கிலோ வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டானால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்காக. இந்த கோதுமை அவல் சூடான பாலில் கொஞ்சம் நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு கெலாக்ஸ் மாதிரி இருக்கும். கெலாக்ஸ்லாம் நமக்கு வந்து நேராக பார்க்க மாட்டோம் எப்படி செய்கிறாங்கலாம். இது பார்த்திங்கன்னா கம்பு, அப்படியே கம்பு தான் இந்த அவல் வந்து. அதில் எதுவும் மாவு அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, வெறும் கம்பு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து கோதுமை. இதை அப்படியே சூடான பாலில் போட்டுட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சூடு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகேவாக இருக்கும், ஏன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதனால் வந்து மிதமான சூடில் போட்டிங்கன்னாவே சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து கழுவி போடணும் அதெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா கேழ்வரகு அவல் மட்டும் எனக்கு இன்னும் வரல. இது கோதுமை அவல். இப்போ வந்து நான் ஸ்நாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கோதுமை ஒரு கரண்டி போட்டிருக்கேன், கம்பு வந்து ஒரு கரண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எது அதிகம் வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கம்பு அவலும் கோதுமை அவலும் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதாவது இந்த பெரிய பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் தான், அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சுப்பேன் நான். இதை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். நான் வந்து கம்பு, இப்போதைக்கு கோதுமை, இது ரெண்டு மட்டும் பாட்டிலில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா பசங்க வந்தால் கூட எடுத்து உடனே பாலில் போட்டு சாப்பிட்டுப்பாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. இது நல்ல வெயிட்டான ஒரு மூடி. இது ஃபுல்லாக கண்ணாடி தான். இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன் வெளியே வச்சு. நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் நிறைய வாங்கினா உடனே காலி பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் பயிர் ஐட்டம் அதிலெல்லாம் வந்து பூச்சி வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து நல்லா ஆர்கானிக்காக நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பூச்சியெல்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. நான் வருஷக்கணக்காக வாங்கிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து மூடி ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து மழைக்காலம் வரப்போகுதுன்றதுக்காக நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒன்றுத்துலேயும் 3 கிலோ. இப்போவே அதில் பாதி காலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்நாக்ஸுக்கு போயிடலாம். நான் ஸ்நாக்ஸுக்குன்றனால இதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணியை உடனே வடிச்சிட போகிறேன். ஒரே 1 செகண்ட்லேயே வடிச்சிட போகிறேன். அதாவது நான் அலசலை, கழுவலை, எதுவும் பண்ணலை. நான் வந்து இப்போ ஒரு புட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறேன் பசங்களுக்கு. அதனால் தண்ணி ஊற்றின உடனே வடிச்சிட்டேன். இதை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. வடிச்சிட்டு மூடி வச்சுட்டேன். வாழைப்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றின அவலை வந்து 1 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா மெத்துன்னு பஞ்சு மாதிரி அப்படியே ரொம்ப உதிராக உடனே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து 2 நிமிஷம்தான். தண்ணி ஊற்றணும், அதை வடிச்சிடணும், மூடி வச்சு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்தில் நமக்கு இந்த மாதிரி உதிரான அவல் வந்து கிடச்சிடும். உங்களுக்கு இது செய்ய லேட்டே ஆகாது. எப்படி மெத்துன்னு இருக்குதுன்னு உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும். நான் இப்போ வந்து செவ்வாழை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பழம் வேணால் எடுத்துக்கலாம். செவ்வாழை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன். கொஞ்சம் எடுத்து நான் வச்சுட்டேன். ஏன்னா வந்து தேவையான அளவு செஞ்சுட்டு மீதியை வந்து கூட நம்ம அப்புறமா கூட செஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்காக நான் கொஞ்சமாக உங்களுக்கு கலந்து காட்டுறேன். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை போட்டுட்டேன்.
வாழைப்பழம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வந்து சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். இந்த நெய் ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து கரண்டியில் நெய் இருக்குன்றதுக்காக கரண்டியில் கலர்றேன். நம்ம வந்து கையிலேயே கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து தேங்காய் இல்லை என்கிட்ட. வீட்டுக்கு வந்து பார்த்தா தேங்காய் நல்லா இல்லை, அதனால் தேங்காய் போடலை இன்றைக்கி. தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பிடிக்காதவங்க, நெய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் வாழைப்பழம், கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நான் வீடியோக்காக கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நல்லா காற்று போகாத பாக்ஸில் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்க போகிறேன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய ஒரே நேரத்தில் கலக்க வேணாம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் அப்புறமா சில் போன உடனே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது கொஞ்சமாக சாப்பிட ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து கையிலே நான் நல்லா கலந்துட்டேன். ரொம்ப சூப்பராக மெத்துன்னு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும் இதை பண்ணுறதுக்கு. நிறைய உங்களுக்கு பாத்திரம்லாம் அழுக்காகாது, எதுவும் ஆகாது. உடனே ஒரே ஒரு பனானா இருந்தாக்கா நைட்டுக்கு சமைக்கலைன்னா கூட இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், சின்ன பசங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் அப்புறமா வந்து மறுபடியும் ஒரு பனானா போட்டு செஞ்சு சாப்பிட்டுப்பேன் வேணும்னா. இது நிறைய இருக்குன்றனால கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்தும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.